அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில மிக முக்கியமான எண்கள் பல இருக்கின்றன. அதில 2 முக்கியமான எண்கள் என்ன அப்படின்னா, 1,44,000 அப்படிங்கிற ஒரு எண். 2வதாக 666 என்கிற ஒரு எண். இந்த 2ம் பரிசுத்த வேதாகமத்தில பல்வேறு எண் மதிப்புகளை தாண்டி உலகெங்கிலும் பிரபலமான எண்களாக இருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த 2 எண்களுக்கு பின்னாலே இருக்கிற மறைபொருளான காரியங்கள். பரிசுத்த வேதாகமத்தில அநேக விதமான எண்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு எண் மதிப்பு உண்டு. அந்த குறிப்பிட்ட எண்களுக்கு அந்த எண் மதிப்புகளையும் தாண்டி பல்வேறு விதமான அடையாள அர்த்தங்களும் முக்கியத்துவமும் உண்டு. அப்படி இந்த 1,44,000 என்ற எண்ணுக்கு பின்னாலேயும் 666 என்கிற இந்த எண்ணுக்கு பின்னாலேயும் என்ன விதமான அர்த்தங்கள் உண்டு? இதற்கான முக்கியத்துவம் என்ன? இந்த 2 எண்களும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்பதைத்தான் இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. முதலாவது 1,44,000 என்கிற எண்ணுக்கு பின்பாக இருக்கிற மறைபொருளான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அநேகருக்கு அப்படிப்பட்ட எண்களுக்கு பின்பாக இருக்கிற மறைபொருளான செய்திகள் தெரியாததுனால தாங்களாகவே பல்வேறு விதமான செய்திகள் அதற்குள்ள போட்டு இதுதான் அதுதான் அப்படிங்கிற முடிவுகளை சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அதன் சரியான அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் போது தேவன் நமக்கு சொல்ல வருகிற செய்தியை நாம் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவதாக 1,44,000 வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 சொல்லுகிறது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். முந்தின வசனம் சொல்லுகிறது முத்திரை என்று, பிந்தின வசனம் சொல்லுகிறது பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டிருந்த என்று. அப்படியானால் அந்த 1,44,000 பேருடைய நெற்றிகளில் பொறிக்கப்பட்டிருந்த முத்திரை என்ன? பிதாவுடைய நாமம் என்று பின்னால் வருகிற வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த வேத வசனங்கள் சொல்லுகிற கணக்குகளின்படி நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள்ல இருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் வீதமாக மொத்தம் 1,44,000 பேர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 1,44,000 பேரை பற்றிய முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய நாமத்தை தங்கள் நெற்றிகளில் எழுத பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அடுத்ததாக அவர்கள் பரிசுத்தமானவர்கள், பொய் பேசாதவர்கள் என்ற செய்தியும் உள்ளது. அதற்கு அடுத்ததாக ஆட்டுக்குட்டியானவரை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் பின்பற்றுகிறவர்கள் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1,44,000 என்கிற எண்ணுக்கு பின்பாக இருக்கிற முக்கியமான விளக்கங்கள் என்ன? ஒன்று, இது ஒரு அடையாள விளக்கம், சிம்பலிக் இன்டர்பிரேஷன். கிறிஸ்தவத்தில் பெரும்பாலான பிரிவுகள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற பெரும்பாலான சபை பிரிவுகள் இந்த குறிப்பிட்ட எண்ணை ஒரு அடையாளமாக பார்க்கின்றன. 12 × 12 × 1000. இந்த 1000 என்பது ஒரு முழுமையின் எண்ணாக இருக்கிறது. 12 என்பது அதற்கு உறுதுணையாக நிற்கிற எண்ணாக இருக்கிறது என்று இதை ஒரு முழுமையின் குறியீடாக சில சபை பிரிவுகள் பார்க்கின்றன. மேலும் இது இஸ்ரவேல் மக்களுடைய திருச்சபையினுடைய முழுமையான ஐக்கியத்தை குறிக்கிற எண்ணாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இது தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற அனைத்து விசுவாசிகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான எண்ணாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக இந்த எண்ணை குறித்த நேரடி விளக்கம், லிட்ரல் இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில சபை பிரிவுகள் இந்த 1,44,000 என்கிற எண்ணை நேரடியாக எடுத்துக்கொள்கின்றது. அதாவது மிகச்சரியாக 1,44,000 பேர் தான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே, பரலோக வாழ்வுக்குள்ளே, நித்திய சீயோனுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று அந்த சபை பிரிவுகள் சொல்லுகின்றன. யெகோவாவின் சாட்சிகள் இந்த விளக்கத்தை பின்பற்றுகின்றன. சில பெந்தேகோஸ்தே சபை பிரிவுகள் இந்த விளக்கத்தை, இந்த நேரடி விளக்கத்தை பின்பற்றுகின்றன. இந்த 1,44,000 பேர் தான் பரலோகத்தில் ஆட்சி செய்வார்கள் என்று இவர்கள் நம்புகிறார்கள். மூன்றாவதாக யூத விசுவாசிகள் இந்த எண்ணை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னா, முடிவு காலத்தில் அல்லது இறுதி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யூதர்களுடைய எண்ணிக்கை தான் இந்த 1,44,000 பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் அந்த 12 கோத்திரத்திலிருந்து இவர்கள் தெரிந்தெடுக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே கடைசி காலத்தில் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற யூதர்கள் தான் இவர்கள் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அவர்களுடைய நெற்றிகளில் தரிப்பிக்கப்படுகிற முத்திரை, தேவனுடைய நாமம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் எதை உணர்த்துகிறது? பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற எல்லாவற்றுக்குமே நாம் நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார் அப்படின்னா அது நேரடியாக அர்த்தம் கொள்ளுவதற்கு எந்த ஒரு
பிரச்சனையும் இருக்காது. 12 பேரை அவர் தெரிந்தெடுத்தார். அவ்வளவுதான். ஆனா 1,44,000 அப்படின்னு சொல்லி வரும்போது, தேவன் படைத்திருக்கிற கோடான கோடி மனிதர்கள்ல 1,44,000 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னா, அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா, அதை நம்புகிற பெந்தேகோஸ்தே சபைகள்லயே 1,44,000 பேருக்கு மேல ஊழியர்களே இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்க ஊழியக்காரங்கள்லயே பெரும்பாலானோர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றது போல இருக்கு. அப்போ அதற்கு பின்னால் இருக்கிற மறைபொருளான செய்தி என்ன? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் அவர்களுடைய நெற்றி என்பது. இந்த நெற்றி என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? ஒருவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய ஆழ்தத்துவம் இவைகளை பிரதிபலிக்கிறது. நம்முடைய தமிழ் மொழியில கூட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்படி நெற்றியில் பிதாவின் நாமம் அப்படின்னா இந்த மனிதன் தேவனுக்கு ஏற்ற சிந்தைகளை உடைய மனிதன், தேவனை பின்பற்றிய மனிதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்றபடி வாழ்ந்த மனிதன் அப்படின்னு அர்த்தப்படுத்துகிறது. அதே நேரத்தில் 1,44,000 என்கிற எண் எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த 12 × 12 × 1000. இந்த 1000 என்கிற எண் பரிசுத்த வேதாகமத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர்னு நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அது எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற, அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுடைய சந்ததி முடிவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்ப 1000 என்பது 1000தோடு முடிகிற விஷயமாக அல்ல, பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவில்லாத செயலாக இருக்கிறது. இப்போ 1,44,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய எண் தொகையை குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்ட எண்ணே தவிர குறிப்பாக சொல்லப்பட்ட அந்த லிட்ரலாக சொல்லப்படுகிற 1,44,000 மட்டுமே அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 1,44,000 அப்படிங்கிறது தேவனுடைய உண்மையான விசுவாசிகளை குறிக்கிற ஒரு அடையாள எண் அப்படிங்கிறத நம்ம மனசுல வைப்போம். அடுத்ததாக 666 என்கிற அந்த எண் எதை குறிக்கிறது? அந்த முத்திரை எதை குறிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த 666 என்கிற முத்திரை தரிப்பிக்கக்கூடிய எண்ணானது இந்த உலகத்தில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, அநேகர் பயப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு எண் மதிப்பாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் போது அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666 என்று அந்த வேத வசனங்கள் சொல்லுகின்றன. இதை பற்றிய குறிப்புகள் என்ன அப்படின்னா, இது மிருகத்தின் முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க் ஆஃப் த பீஸ்ட். அடுத்ததாக வலது கையிலோ நெற்றியிலோ பதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அந்த முத்திரை இல்லாமல் வாங்கவோ விற்கவோ முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 666 என்பது மனிதனுடைய எண், அதாவது மனிதனுடைய இலக்கம் என்றும் அந்த வேதவசனங்கள் சொல்லுகிறது. கொஞ்சம் முன்பு நெற்றி என்பதற்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வலதுகை என்பது எதை குறிக்கிறது? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக அப்படின்னு வாசிச்சிருக்கீங்களா? வலதுகை என்பது நாம் செய்கிற செயல்களை குறிக்கிறது, நம்முடைய கிரியைகளை குறிக்கிறது. நம்முடைய செயல்கள் எதை சார்ந்து இருக்கிறது? நம்முடைய கிரியைகள் எதை சார்ந்து இருக்கிறது? நம்முடைய உழைப்பு எதை சார்ந்து இருக்கிறது? நாம் எதற்காக, யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. நாம் நம்முடைய வாழ்வின் முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. இப்போ இந்த 666 என்கிற முத்திரையை குறித்த முக்கியமான விளக்கங்களை பார்த்துருவோம். முதலாவது அடையாள அர்த்தம். இந்த 666 முத்திரை என்பது கடவுளுக்கு எதிரான நம்பிக்கையை குறிக்கிறது. ஏனென்றால் நெற்றி எண்ணங்களையும் கையானது செயல்களையும் குறிக்கிறது. நெற்றியிலும் கையிலும் தரிக்கப்படும் இந்த முத்திரையானது தேவனுக்கு எதிரான எண்ணங்கள், சிந்தைகள், செயல்பாடுகள் இவைகளை குறிக்கிறது. அடுத்ததாக உலக அமைப்புக்கு அடிபணிந்து போகிறதையும் குறிக்கிறது. தேவனுக்கு பதிலாக உலக அதிகாரத்தை வணங்குகிற ஒரு செயலை குறிக்கிறது. அடுத்ததாக இது ஆவிக்குரிய ஒரு நல்வாழ்க்கையை விட பொருளாதார செழிப்பை தேர்வு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட வாழ்வை குறிக்கிற ஒரு முத்திரையாக இருக்கிறது. இரண்டாவதாக 666 என்கிற எண்ணுக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, எண் குறியீடு.
குறியீடு. ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்களுக்கும் எண் மதிப்பும் உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ரோம சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தாரு, நீரோ சீசர். அவருடைய பெயர் எபிரேய மொழியில 666 என்கிற எண் மதிப்பை உடைய எழுத்துக்களை கொண்டது. இது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற ஒரு அதிகாரத்தை குறிக்கிற ஒரு எண்ணாக இருக்கிறது. இரண்டாவதாக, இது முழுமையின்மை அல்லது அபூரணத்தை குறிக்கிற ஒன்று. தேவன் முழுமையானவர், பூரணமானவர், சாத்தான் முழுமை இல்லாதவன், அபூரணமானவன். அப்ப 666 என்கிற இந்த எண் முற்றிலும் முழுமை இல்லாத ஒரு தன்மையும் குறிக்கிற ஒரு எண்ணாக இருக்கிறதுன்னு நம்ம விளங்கிக்கணும். மூன்றாவதாக, இந்த எண் மனித பலவீனத்தை குறிக்கிற ஒரு எண்ணாக இருக்கிறது. அநேக வேத ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க, மனிதன் 6ஆம் நாளில் படைக்கப்பட்டான். 6 என்பது மனிதனுடைய எண்ணாக இருக்கிறது. நாம் வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலையும் இந்த 666 மனிதனுடைய இலக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 666 என்பது ஒரு மனிதன் தன்னிலே கொஞ்சம் கூட கடவுள் தன்மை இல்லாத ஒரு நிலையிலே இருப்பதை குறிக்கிற ஒரு எண். அடுத்ததாக, இந்த எண்ணை நெற்றியிலே தரிப்பித்துக் கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய சிந்தனை முறை கடவுளுக்கு விரோதமாக மாறிவிட்டது, நம்முடைய விசுவாசம் கடவுளுக்கு விரோதமாக மாறிவிட்டது, நம்முடைய அடையாளம் கடவுளுடைய சாயலிலிருந்து முற்றிலுமாக இந்த உலகத்தின் சாயலை தரித்து கொண்டு விட்டது அப்படிங்கிற அர்த்தம். இந்த 666 என்கிற எண்ணுக்கு நவீன விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, இது அந்தி கிறிஸ்துவின் அமைப்பு, இறுதி காலத்தில் வருகிற உலக அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, டிஜிட்டல் அடையாளம், நவீன தொழில்நுட்பத்துக்கு அடையாளமாக மைக்ரோசிப்ஸ், பயோமெட்ரிக் சிஸ்டம் இவைகளுக்கு அடையாளமாக இந்த எண் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, பொருளாதார கட்டுப்பாட்டுக்கு அடையாளமாக கேஷ்லெஸ் சொசைட்டி, டிஜிட்டல் கரன்சி இவைகளுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. நான்காவதாக, தேவனுக்கு எதிரான ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இப்போ 1,44,000 என்கிற ஒரு எண்ணும் 666 என்கிற எண்ணும் இரண்டும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கின்றன. இந்த 1,44,000 என்பது முழுக்க முழுக்க தேவனை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலே வளர்ந்து சத்தியத்தின்படி வாழ்கிற மக்களை குறிக்கிற ஒரு எண்ணாகவும், இந்த 666 என்கிற எண் தேவனுக்கு எதிரான சிந்தையோடு பிசாசின் ஆளுகைக்குள்ளே விழுந்து பாவத்திலும் இச்சையிலும் கிடந்து உலக ஆசீர்வாதத்தை செழிப்பை தேடிக்கொண்டு உலக அரசாங்கத்திடம் அடிபணிந்து வாழ்கிற மக்களை குறிக்கிற ஒரு எண்ணாக இருக்கிறது. விரைவில் வருகிற நியாய தீர்ப்பு மக்களை 2 பிரிவாக பிரிக்கப் போகிறது. ஒரு மக்கள் தங்களுடைய நெற்றிகளிலே தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகளைப் போல தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக நிற்கப் போகிறார்கள். அநேகர் பிசாசின் நாமத்தை நெற்றிகளிலே தரித்தவர்களாய் கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கப் போகிறார்கள். இங்கே பரிசுத்த ஆவியின் முத்திரை தரிக்கப்படுகிறது, இங்கே அசுத்த ஆவியின் முத்திரை, அந்தி கிறிஸ்துவின் முத்திரை தரிக்கப்படுகிறது. இவர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்று நிற்கப் போகிறார்கள், இவர்கள் உலகத்துக்கும் சாத்தானுக்கும் சொந்தமானவர்கள் என்று வந்து நிற்கப் போகிறார்கள். அப்ப இந்த 2 எண்களையும் குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவிக்குரிய விதத்திலே எதை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. கடவுளா உலகமா, தேவனா பிசாசா என்கிற மிக முக்கியமான ஒரு தேர்வு. இன்னொன்று, இது வெளிப்புற அடையாளமாக இல்லாம உட்புற அடையாளமாக உள்ளார்ந்த விசுவாசம் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக தேவனுக்கும் உலக அதிகாரங்களுக்கும் இடையே நடக்கிற மிகப்பெரிய ஒரு போராக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் தேவனா உலகமா, இயேசுவா அந்தி கிறிஸ்துவா, பரிசுத்தமா பாவமா என்கிற 2 துருவங்களுக்கு இடையே நடக்கிற மிகப்பெரிய போராட்டம் தான் இந்த 2 எண்களுக்கு நடுவே இருக்கிற வித்தியாசம். இந்த 2இல் நாம் எதனை தேர்வு செய்ய போகிறோம் என்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எதை தேர்வு செய்தோம் என்பதை உலகத்தின் முடிவிலே நடக்கப் போகிற நியாய தீர்ப்பு விளக்கும். நம்முடைய நெற்றிகளிலே தரிப்பிக்கப்பட்டிருப்பது என்ன? தேவனுடைய நாமமா, அந்தி கிறிஸ்துவின் முத்திரையா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதற்கு சாட்சியாக ஒரு நாள் நிற்கும். ஜாக்கிரதையாக இருப்போம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.